நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இதோ வந்து விட்டது தீபாவளி கழிந்த பிறகு சரியா 2 மாதத்துல வருவது தமிழர் திருநாளான பொங்கல். ஆனா சென்ற ஆண்டு நமது தமிழர் பண்பாட்டுல ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய சங்ககாலத்திலிருந்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக நமது தமிழர் திருநாள் கொண்டாட்டங்களோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஏறுதழுவல் ஜல்லிக்கட்டு இல்லாமலே சென்ற ஆண்டு அந்த பெரும் குறையோட சென்ற தமிழர் திருநாள் கழிந்தது. வரக்கூடிய தமிழர் திருநாளும் அப்படித்தான் கழிய போகிறதா? நடக்காதா ஜல்லிக்கட்டு? சீறி பாயாதா காளைகள் அப்படின்னு தென் மாவட்டங்கள் உட்பட ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இன்னும் சொல்ல போனா தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இது இருக்கிறது. இதை ஒட்டி பல நிகழ்வுகளும் நடக்க தொடங்கிவிட்டன. இது சார்ந்த ஒரு புகைப்பட கண்காட்சியை நடிகர் கமல்ஹாசன் திறந்து வைத்திருக்கிறார். மற்ற பல அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கையை எழுப்ப தொடங்கி இருக்கின்றன. இப்பொழுது நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி, இன்னும் 2 மாதங்கள்ல இந்த நிகழ்வு நடந்தாக வேண்டும். தடை இருக்கிறது. மத்திய அரசு இதற்கு நாங்கள் தயார், கொள்கை ரீதியாக ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வைங்கிறது. ஆமா, இதுதான் எங்களுடைய கோரிக்கை நிலைப்பாடுங்கிறது மாநில அரசு. ஆனா இந்த தடை வந்ததுல இந்த கடந்த சில மாதங்கள்ல, இன்னும் இந்த 1.5 ஆண்டுகள்ல போதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த தடையை நீக்கி இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை எனில் ஏன்? மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது? மாநில அரசு என்ன செய்திருக்கிறது? செய்ய தவறிய விஷயங்கள் என்ன? கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, சீறி பாயுமா ஜல்லிக்கட்டு காளைகள்? நமது பாரம்பரியத்தில் கலந்திருக்கக்கூடிய ஏறுதழுவல் விழா நடக்குமா? மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். விவாதிப்போம். அதை தொடர்ந்து விவாதத்துக்கு செல்வோம். இந்த விவாதத்தில் நம்முடைய அதிமுகவுடைய வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பிராணிகள் நல ஆர்வலர் திரு முரளி அவர்கள் இணைகிறார். முரளிதரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய இணைகிறார் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த சங்கத்தை சேர்ந்த திரு ராஜேஷ் அவர்களும் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி அதிமுக பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய வழக்கறிஞர் கிட்டதான். 1.5 வருஷமா ஜல்லிக்கட்டுக்கு தடை நீடிக்குது. இந்த 1.5 வருஷமா தமிழக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருதுன்னு சொல்ல போறீங்க. 546 நாட்கள், 1.5 வருடங்கள் சீராய்வு மனு போட்டாச்சு. சீராய்வு மனு இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த மனுவை முன்னெடுத்து செல்ல, அழுத்தங்களை அதிகரிக்க அதிமுக அரசு சரியான நடவடிக்கைகளை, போதுமான அழுத்தங்களை செலுத்தி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் அனிமல் குரியல்டி ஆக்ட்ங்கிறது மத்திய அரசினுடைய சட்டம். ஆக்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு, ஸ்டேட் ஆக்ட் இருக்கு. இது சென்ட்ரல் ஆக்ட்ல இருக்கிறது. மத்திய அரசினுடைய சட்டத்தினாலதான் இன்னைக்கு இந்த காட்சிப்படுத்துகின்ற விலங்குகளுடைய பேர்ல இந்த ஜல்லிக்கட்டு காளைகளையும் இணைத்ததால் தான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்க முடியாம இருக்கிறத தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் காரணம் அல்ல. அன்றைக்கு இந்த வழக்கினுடைய பின்புலத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, ஜல்லிக்கட்டுங்கிறது ஏறக்குறைய கடல் கொண்ட கபாடபுரத்திலிருந்து ஆரம்பித்து ஏறுதழுவுதல்ங்கிற பேர்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெறுகின்ற மிகச்சிறந்த சிறிய நிகழ்ச்சி. இது இந்த அனிமல் குரியல்டி ஆக்ட் படிதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு 2014 மே 7ஆம் தேதி KS ராதாகிருஷ்ணன் அண்ட் பினாக்கி சந்திர மிஸ்ரா 2 மாண்புமிகு நீதியரசர்கள் அவங்க தடை விதிக்கிறாங்க. இல்ல, என்னுடைய கேள்வி, நான் இது மாநில அரசாங்கம் தான் இந்த தடைக்கு காரணம் நம்ம சொல்லவே முடியாது. இந்த மத்திய அரசாங்கம் திருத்த வேண்டிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் சென்ட்ரல் ஆக்ட் தான். போதுமான அழுத்தங்களை இந்த 1.5 ஆண்டுகள்ல, இந்த தடை வந்திருக்கக்கூடிய 1.5 ஆண்டுகளை, இந்த தடை நீங்களும் இந்த விளையாட்டு நடக்கணும் அப்படிங்கறதா அரசாங்கத்துடைய பார்வை. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ அது ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறது. மத்திய அரசுக்கு கூட வேற பார்வை இல்லை. ஆனா இதெல்லாம் மாற்றுவதற்கு, இந்த தடையை நீக்குவதற்கு அழுத்தங்களும் நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து போதுமான அளவுக்கு இருந்திருக்கிறதாங்கிறதா கொஸ்டின். அது மிகச்சிறப்பா தமிழக அரசு செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். என்னெல்லாம் ஜனவரி மாதம் இந்த 2015 பொங்கலுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாத தடை ஏற்பட்டது. அதுக்கு முன்னே இதெல்லாம் கிடையாது. 2015 ஜனவரியில அந்த முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறுசீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக கேபினெட் அடங்கிய கூட்டத்தை கூட்டி அதுல
அவங்க முடிவெடுத்து எப்போது ஜனவரி பிப்ரவரி மாதத்துல வைங்களேன், பிப்ரவரி மே மாசமே மறுசீராய்வு மனுவா கியூரேட்டிவ் பெட்டிஷன் இல்ல மறுசீராய்வு மனுக்கு எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறத என் கருத்தை பதிய வச்சாரன். அது கேட்க நீங்க வந்து தமிழக அரசாங்கம் இந்த சீராய்வு மனுவை போட்டிருக்கா அப்படின்னா போட்டிருக்கு, மாற்று கருத்து இல்ல. ஆனா அது கேட்கவே படல. விரைந்து கேட்பதற்கான என்ன வலியுறுத்தல நீதிமன்றத்துல தமிழக அரசாங்கம் செஞ்சிருக்கு. சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு என்னென்ன வேலைகளை நாங்க செஞ்சிருக்கோங்கிற கருத்தை முதல்ல பதிவு வைக்கணும். அதுக்கு முதல் கருத்துங்கிறது சேலம் அரசு அருங்காட்சியகத்துல 400 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஏறுதழுவுகின்ற அந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு கல்வெட்டு இருந்திருக்கிறது. அந்த கல்வெட்டு வந்து பத்தநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த இல்ல அந்த பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறோங்கிறதான் சொல்ல வரேன். பத்தநாயக்கன் பாளையத்தில் இருக்கிற கல்வராயன் மலையிலிருந்து பொன்னுத்துறைங்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அந்த கல்வெட்டை 400 ஆண்டுகளுக்கு முன்பான அந்த கல்வெட்டை வந்து அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்ல கொடுக்கிறாரு. இதையெல்லாம் பேஸ் பண்ணி தமிழகத்துல வந்து இது சம்பந்தமான என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு நம்ம வாய் வழியாக எது வேணுமானாலும் சொல்லலாம். நம்ம வந்து அங்க எவிடன்ஸா தான் நம்ம கொண்டு போய் ஆவணங்களாக நம்ம தாக்கல் செஞ்சிருக்கீங்க. அந்த மனு நகராம எந்த நிலையில போடப்பட்டிருக்கோ அப்படியே அன்னில இன்னி வரைக்கும் இல்ல. அதாவது எந்த நகரமும் இல்ல. இல்ல இல்ல அதுக்கு நேரடியாக தமிழக அரசாங்கத்தை சட்ட விரும்பல. இல்ல அதுல அதை முன்னெடுத்து செல்ல, அதை விரைந்து விசாரிக்க, விரைந்து எடுத்து செல்ல என்ன நடவடிக்கை எடுக்க 1.5 வருஷம் இது வந்து 540 அதுதான் சொல்றேன். வழக்கறிஞரா இருக்கிறதுனால நீதிமன்ற நடைமுறைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உடனடியா வந்து இந்த ரெண்டு நீதிபதிகளும் வேற வேற டிவிஷன் பெஞ்சில இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் ரிட்டையர்ட் ஆயிருக்கலாம். இப்ப அதுக்கு வந்து தலைமை நீதிபதி கிட்ட நோட் போட்டு வரணும். அதெல்லாம் ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் இல்லைங்க. 1.5 வருஷம் ஆயிருக்கு. 1.5 வருஷத்துல என்னெல்லாம் நடவடிக்கை சொல்ல வேண்டியல. ஜனவரி நம்ம ஜல்லிக்கட்டு இந்த 2015 ஜல்லிக்கட்டு அப்பதான் இஷ்யூ வருது. இல்ல நீங்க மே 2014 கொடுத்த ஆணைப்படி மே 2014 அதுக்கப்புறம் நகர்த்து செல்லலங்கிறதா இல்ல. மே 2014 ஏற்பட்ட ஆணைங்கிறது வேற. ஜனவரி 15 நம்ம பொங்கல் பண்டிகையில தான் இதை நம்ம உணர்றோம். அதுக்கு முன்னாடி தெரியாது. கோரிக்கை கொடுத்தாங்க நண்பர் கூட. அதுக்கு பிறகுதான் அதுக்கு முன்னாடியே பல விவாதங்கள் நீங்க ஜனவரியில் எடுக்கப்பட்டதா சொல்றீங்கல்ல, அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்ததுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே கோரிக்கைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களால நடத்துனர்களால வைக்கப்பட்டு வருது. அதுக்கு முன்னாடியே தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்பயும் நகரல, தொடர்ந்து நகரல. சட்டப்படியா அது எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல நீடிக்குது. அப்படின்னா போதிய சட்ட அழுத்தங்கள் உச்சநீதிமன்றத்தில் விரைந்து எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்கலாம். அதற்கான காரணம் வந்து நீதிமன்ற நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் தான் காரணம். அந்த டிவிஷன் பெஞ்சை திரும்பவும் கூட்டுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இதுல ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. இதுக்கு பிறகு என்னன்னா தலைமை நீதிபதி கிட்ட நோட் வைப்பாங்க. அந்த நீதிபதி வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டதுனால இந்த இது பல மாதங்கள் ஆகும். உடனடியா நடக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து உடனடியா பொங்கலுக்கு முந்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நடவடிக்கை எடுத்தோம். ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படிங்கிறோம். அடுத்த ஜல்லிக்கட்டு வரைக்கும் பொறுத்திருக்க போறோம் இல்லையா? நீங்க நிகழ்ச்சியும் அதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு பக்கத்துல தான் நடத்துறீங்க, இடையில நடத்துறீங்களா நிகழ்ச்சி? இல்ல 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 எப்போது ஒரு பற்றியறிகின்ற விஷயம் எப்போ வருது அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் தொடங்குகின்ற போது இல்ல இல்ல நம்ம நிகழ்ச்சி எப்ப நடத்திருக்கிறோம், சென்ற ஜல்லிக்கட்டுக்கு நடத்திருக்கிறோம். ஒரு கேள்வி எழுப்பிருக்கீங்க. சென்ற ஜல்லிக்கட்டும் போதும் சரி, இந்த ஜல்லிக்கட்டும் போது 2 மாதங்கள் முன்னாடியே இருக்கு. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது. அதற்கு முன்பும் கூட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அவருடைய கோரிக்கையை ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய தடை இருந்து ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய தேதியிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த தொலைக்காட்சியில் விரைந்து செயல்படுவதற்கான எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்ததற்கு தந்தி டிவிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த நிலையில நான் திரு ராஜேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். மாநில அரசாங்கம் சார்பில் இந்த ஒரு விஷயத்துல உங்கள்ட்ட இந்த தருணத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாநில அரசாங்கம் சார்பில் போதிய அழுத்தங்களை நாங்க கொடுத்து வரோம். என்னெல்லாம் எடுக்க முடியுமோ, என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ ஆஸ் a ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து வரோம் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்படுது. இது உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? முதல்ல வணக்கம். முதல்ல இன்னைக்கு வந்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்க வேண்டும் சொன்ன ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மேல எங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பாகவும் நம்ம தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசு வந்து போதிய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. பட் அந்த அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க கொடுக்கிற அழுத்தத்தை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணாதான் இந்த தடவை நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர இது இதே மாதிரி போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சா இந்த தடவையும் ஜல்லிக்கட்டு நடக்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு நீங்க சொன்ன மாதிரி 546 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன ஜல்லிக்கட்டு சம்பந்தமா என்னைக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டோமோ அதே அன்னைக்கு தான் முல்லை பெரியார் இஷ்யூ சம்பந்தமா ரிவ்யூ பெட்டிஷன் போட்டுக்கிறோம்.
சோ அந்த பெட்டிஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பெட்டிஷன் எடுத்து இது வரைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. முல்லை பெரியார்ல வந்தது நமக்கு சாதகமான தீர்ப்பு, அதுல சேவாக்கத்துலதான் பிரச்சனை, அதனால முன்னெடுத்து சென்றது. இதுல ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தீர்ப்பு ரெவியூ போயிருக்காங்க. ரெவியூ எடுக்கும் பொழுது அதுல நீங்க நிச்சயமா பல வழக்காடு மன்றம் போயிருப்பீங்க. அதுல ஒரு ரெவியூ எடுக்கிறதுல சட்ட சிக்கல் சில சிக்கல்கள் இருக்கவே செய்து, அதுவும் இல்லாம அந்த நீதிபதிகள் எடுக்கும்போதுதான் நம்ம அதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது நடந்து செல்ல தமிழ்நாடு சர்க்கார் சார்பில் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது நகரல அப்படிங்கும்போது நாங்க என்ன செய்வோம் கேட்கிறேன். ஆமா, இப்ப நகரலங்கிறது தான் இப்ப முக்கியமான பாயிண்டே நகரலங்கிறது தான். ஏன்னா இது ஒரு ஸ்டேட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள், எல்லா அரசியல் தலைவர்கள் சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு திரும்ப நடக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுல இப்ப கூட கடைசியா பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனப்ப அம்மா புரட்சி தலைவி அம்மா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த கோரிக்கையில ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் திரும்பி நடைபெறுவதற்கு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கோரிக்கை கூட வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கைக்கும் இன்னும் என்ன பதில்னு தெரியல. சட்ட ரீதியா கொடுத்திருக்க வேண்டிய அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப பதில் கேட்போம். நம்முடைய திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறார். இந்த வலியுறுத்தல தமிழ்நாடு சர்க்கார் தொடர்ந்து செய்து வருகிறது. நீங்களும் கூட மத்திய அரசாங்கமும் கூட நாங்க கொள்கை ரீதியா அதுக்கு ஏற்புதான், நாங்க இதை செயல்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம், நாங்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல கொண்டு இதெல்லாம் மாத்தணும், சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்களும் ஏறத்தாழ அவங்க 1.5 வருஷமா இந்த கோரிக்கை வைக்கிறாங்கன்னா 1 வருஷமா இதை வலியுறுத்தி வரீங்க. ஆனா இதுவே நடக்கல. ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கீங்களா? நண்பர் ஒரு லாயர், அவருக்கு நல்லா தெரியும் இந்த ரெவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது உடனே வரக்கூடிய ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ரெவ்யூ பெட்டிஷன் என்று போடுகின்றார் என்றால் அவர்கள் அழுத்தம் தந்த உடனேயே இட் வில் பி டேக்கன் அப் ஃபார் ரெவ்யூ. ஆனால் இங்கே என்ன நடந்தது என்றால் இவங்க ஏன் இன்னும் அதுக்கு தகுந்த அழுத்தம் தரல, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் ஜஸ்டிஸ் அவர் போயிட்டார் இல்ல நான் சொல்றேன். சோ ஆகவே அது யாரு பெட்டிஷனர்னா இவங்க தான் இந்த பெட்டிஷன் டெஃபினெட்லி அதுல ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ரெவ்யூ பெட்டிஷன் வருகின்ற நேரத்தில் இப்ப கடந்த காலத்தில் நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது இட் வாஸ் நாட் அ டெசிஷன் டேக்கன் பை என்டிஏ கவர்மெண்ட். வி ஆர் ஃபார் நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல டெஃபினட்டா எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு என்பது நடக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டே சொல்லிருக்கீங்களே தவிர அதை செய்ய தடுப்பது எது என்ன? நிச்சயமா இந்த ரெவ்யூ பெட்டிஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். எதற்காக சொல்றேன்னா இப்ப முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்த பொழுதே போன ஜனவரி மாசத்திலேயே இது நடக்க வேண்டிய நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொண்டு யாரு பேசுறாங்கன்னா மிஸ்டர் ஹெச் ராஜா அவர்கள் இதை பத்தி ரொம்ப கடுமையாக எடுத்து அதை எப்படியா கொண்டு வரணுங்கிறதா பேசினார். அதே போல மூத்த தலைவர் திரு இல கணேசன் அவர்களும் இதை பத்தி நன்றாக பேசினார். இப்ப நேற்று நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் நிச்சயமாக எல்லா விதமான முயற்சிகளும் செய்யப்படும். தமிழிசை திரு ஹெச் ராஜா இல்ல அதோட இல்லாம ராதாகிருஷ்ணன் யூனியன் மினிஸ்டர் அவங்க பேசுறாங்க சார், சொல்றாங்க சார் இந்த துறையுடைய அமைச்சர், இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாங்க இந்த நடவடிக்கை எடுக்க தயார், நாங்க சட்ட திருத்தம் கொண்டு வர போறோம், மாத்த போறோம்னு சொல்றாங்க. எவ்வளவு வருஷமா? 1.5 வருஷமா ஏன் செய்யல? அதெல்லாம் யூ ஆர் மிஸ்டேக்கன். ஆக்சுவலா ஜூன் மாசம் எங்களுடைய ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடந்தது கும்பகோணத்தில். அப்பொழுது உங்களை போன்ற இந்த ஊடக துறை சேர்ந்தவர்கள் எல்லாம் திரு ஜவடேகர் அவர்களை கேட்டாங்க, இந்த உங்களுடைய கருத்து என்ன, இது வேணுமா வேண்டாமா? நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஏன்னா நான் அப்பதான் திருச்சி போய் விட்டு வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கள்கிட்ட இதை தான் முதல்ல கேட்டாங்க. நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை தீர்க்கப்படும், அதற்கான முன்னாடி ஜனவரியில சொன்னாரு, டிசம்பர்ல சொன்னாரு. சார் டெஃபினட்டா நீங்க யூ ஹேவ் டு அக்செப்ட் வாட் ஹி சேஸ். 3 பேர் முக்கியமா நடவடிக்கை let me complete. Thereafter you can speak. There is no problem. இங்க let us not have a bullfight here. நமக்கு bullfight வேண்டாம் இங்க. அதனால இப்ப என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அழுத்தம் தந்தது உண்மை. அதே போல ஜவடேகர் ஜூன் மாசத்துல டெஃபினட்டாக
அழுத்தம் கொடுக்கப்படும் சொல்றாரு. ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட் என்னன்னா தமிழக அரசுக்கு, ரெவ்யூ பெட்டிஷன் போட்டது நீங்க, ஆகவே நீங்களும் அதற்கு ரெவ்யூ பெட்டிஷன்ல இந்த வழக்கையே தடையா இருக்கக்கூடியதா கருதக்கூடிய ஒரு விஷயங்கள், காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல் இந்த காளைகள் இருக்கு. அதை நீக்க வேண்டிய இடத்துல இருப்பது நீங்கள் சொல்லக்கூடிய பிரகாஷ் ஜவடேகர், பாரதிய ஜனதா அரசு. அது நிர்வாக முடிவு. அந்த நிர்வாக முடிவு எடுக்க தயார் ஒரு வருஷமா சொல்றீங்களே, நீங்க ஏன் ஒரு வருஷம்? அரே பாப்ரே, you can be rest assured, இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக எங்க டாக்டர் தமிழிசை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நேற்றுக்கு தயவுசெய்து நீங்க கூட உங்களுடைய டிவியில காமிச்சு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அது இது பாரம்பரியமான ஒரு விளையாட்டு, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இவர் சொல்றது எப்பன்னா, நீங்க சொல்றது எப்பன்னா 2000 வருஷம் சொல்றாங்க. அதற்கு முன்பாக பண்பாடு என்பது சந்தேகமே கிடையாது. கலாச்சாரத்தை ஒட்டிய ஒரு வீர விளையாட்டு என்பது சந்தேகமே கிடையாது. ஆகவே யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், definite action will be taken, initiated by the central government. 2 மாசம் தான் சார். Yes, 2 மாசம் இருக்கு சார். why are you in a hurry? 2 மாசம் இருக்கின்றது. 2 அவையில வரணும். எவ்வளவு சவால்களை நம்ம கடக்க வேண்டியிருக்குன்னு தெரியும். இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறது நிச்சயமாக இதுல எனக்கு என்ன நீங்க சொல்றதுல இருந்து யூபிஏ கவர்மெண்ட் தான் இதை கொண்டு வந்தது. அவர்கள் இதற்கு அந்த காங்கிரஸ்காரர்கள் இதுக்கு தடை செய்யாமல் இருந்தா அது ரொம்ப பாசிட்டிவ் ஆக்ஷன் வில் பி டேக்கன். ஒரு கருத்தை மட்டும் பிரகாஷ் ஜவடேகர் ஜூன் 5ஆம் தேதி இஃப் நீட் வி வுட் பிரிங் டு லிஃப்ட் த பேன் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாங்க, கும்பகோணம் மீட்டிங்ல சொல்றாங்க. முன்னாடி அவங்க காட்சிப்படுத்துகின்ற விலங்குகள் இருந்து காளையை அப்ப நீக்கி விட்டாலே, அது நீக்கி ஜீவோ போட்டாலே முடிஞ்சு போச்சு. முதற்கட்ட பார்வை எடுக்கிறேன். இந்த அரங்கத்துல நேர் எதிர்பார்வை இந்த விவகாரத்துல கொண்டிருப்பவர் அவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஒரு கருத்தொற்றுமை அரசியல் ரீதியா இருக்கிறது. அநேகமாக ஜல்லிக்கட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் இல்ல, ஒரு அரசியல் கருத்தொற்றுமை இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், they all want this to happen. தமிழ்நாட்டில் ஒரு ஏகமனதான ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஏன் நீங்கள் இதை இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறீங்க? One clarification, இதை நான் கடுமையாவே எதிர்க்கல. Actually, it was a very easy victory for us. I'll tell you simple example. அரசியல்வாதிகள் நம்பினீங்கன்னா ஜல்லிக்கட்டையும் காப்பாற்ற முடியாது, மாடையும் காப்பாற்ற முடியாது. I'm telling a small example. நம்ம இப்போ பிஜேபி கவர்மெண்ட் பத்தி பேசுறோம். பிரகாஷ் ஜாவடேகர் MOEF ஹெட் ஆஃப் MOEF. அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் உங்களுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வருது. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இஸ் a party to this ஜல்லிக்கட்டு ban, which everyone knows. Yes. Okay. Whereas Mr. Javadekar comes out and says, ஊர்ல இருக்க எந்த மிருகங்கள் அதிகமாகுதோ அதெல்லாம் நம்ம கொல்லலாம் அப்படின்னு. Okay, note this point. He made this statement. Okay. So, overall, BJP is confused. The entire ministry is confused what they want to say. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினாங்க, அதாவது பிஃபோர் த பேன் எந்த அளவு சீனியர் கவுன்சில்ஸ் ஹையர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா there was not much of seriousness in that. That was why we had a cakewalk, I'm telling you. Oh, competition. I don't consider them as competition because even now, okay, இவங்க சுப்ரீம் கோர்ட்ல உங்களுடைய இதுல நீங்க இந்த தடை சரின்னு கருதுறீங்க. ஆனா அந்த தடையை எதிர்த்து அரசுகள் கடுமையா நடந்துக்கல, போதிய அழுத்தங்கள் கொடுக்கவே இல்ல. ரொம்ப எளிமையா இந்த வெற்றி இல்ல. அதாவது தமிழகத்தின் சார்பில் கேட்க வேணுகோபால் இருக்கிறார், தமிழகத்தினுடைய சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க இல்ல தமிழகத்தின் சார்பாக சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் 15 பேருக்கு மேல இருக்காங்க. கேட்க வேணுகோபால் பிரதிநிதிவா இருக்காரு. அவங்க வழக்கு நடத்தலன்னு சொல்றது எங்களுக்கு எளிமையா கிடைச்சது. இவ்வளவு கரிசனம் நீங்க ஜல்லிக்கட்டு மேல காட்டுறீங்களே,
தமிழ்நாடு த்ரூ தமிழ்நாடு லட்சக்கணக்கான மாடுகள் கசாப்புக்கு கேரளாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு மாடு போகல சார். ஜல்லிக்கட்டு மாடும் போயிருக்கு. ஜல்லிக்கட்டு மாடை இது பண்றாங்க, அதை வந்து கடிக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க, அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படிங்க தடை கொண்டு வந்தீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய். தடை கொண்டு வந்ததுனால எந்த மாடுகளுடைய உரிமையை காப்பாற்றணும்னு நினைச்சீங்களோ அந்த மாடுகள் கசாப்பு கடைகளுக்கு போகுது. கண்டிப்பா போனது, நான் இல்லன்னு மறுக்கல. உங்களுடைய கடையால அதை தடுக்க வேண்டியது யாருடைய கடமை? ஜல்லிக்கட்டு மாடை விற்கிறதுனால இவருடைய ஸ்டாண்ட் என்ன? ஜல்லிக்கட்டு பண்றதுக்கு இல்ல, டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் க்ரூவல் டு கேரளா. ஜல்லிக்கட்டு நடக்காததுனால ஜல்லிக்கட்டு மாடு வச்சிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து இந்த மாடை வந்து அடிமாட்டு விலைக்கு விற்கிறாங்க. அது கடையில போவது, கடைசியில போவது கசாப்பு கடைக்கு. நீங்க எதுக்காக கடை வாங்கினீங்க? அதோட உரிமை பாதிக்கப்படுது. வாழை திருகிறாங்க, கண்ணுல அதை போடுறாங்க, மூக்க இது பண்றாங்க. நீங்க அதோட உரிமையை பாதுகாக்கிறேன். கடைசியில நீங்க அதோட உரிமையை காப்பாத்துறேங்கிற பேர்ல கடைசியில இந்த மாடுகள் சில போவது கசாப்பு கடைக்கு. உரிமையை காப்பாற்றுங்க கசாப்பு கடைக்கு. இதேதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது இந்த ஜல்லிக்கட்டுல தோத்து போற காளைகளும் கசாப்பு கடைக்கு தான் போயிட்டு இருந்தன. இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் வந்து முடக்கப்பட்டது, அதனால் கசாப்புக்கு அனுப்புறாங்க. இதை வந்து தடுத்து நிறுத்தி உரிமைகள் காக்கப்பட்டது. ஓகே, ஆன் குரூவல்டி. இவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும்? இவங்களுக்கு உண்மையிலே நோக்கம் இருந்து ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும்னா அந்த மாடுகளை தத்தெடுத்து அந்த மாடுகளை வேலையா ராஜேஷ் குறுக்கிடு. அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன், வெல்ஃபேர் போர்டுன்னு வச்சிருக்கீங்க. நீங்க தானே அதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நீங்க தானே அந்த மாடுகள் எல்லாம் காப்பாற்றணும். ஹரி சொன்ன மாதிரி இப்ப 1 லட்சம் கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் காளைகளுக்கு மேல அந்த காளைகள் என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்குது. அந்த காளைகளுக்கு எல்லாம் என்ன முடிவு? உரிமையை பாதுகாக்கணும்னு போராடினீங்களோ, தடையை கொண்டு வந்தீங்களோ, அதோட வாழ்வுரிமையை படிச்ச அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் திரு ராஜேஷ் அவர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வெள்ளிங்கிரி கோஷாலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மலையாடு இடத்துல கோஷாலா இருக்கு. அவர்களுடைய மாடுகள் ஒரு 200 ஜல்லிக்கட்டு காளைகளை வச்சு பராமரித்து அதே சிறப்போட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பிரைவேட் என்டிட்டி பண்ணது. 200 மாடுகள், அந்த 200 மாடுகளை காப்பாற்றுவது அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான் பண்ண முடியும். 20,000 காளைகள் இருக்கு, என்ன செய்யலாம்? அதை வந்து கவர்மெண்ட் பண்ணிருக்கணும். நீ கவர்மெண்ட் காளைகள் தான் முடியும். அந்த காளைகளை ஜல்லிக்கட்டுல கொண்டு போக முடியாது. அதனுடைய உரிமை நீங்க தடுக்க முடியாது. புல் ஸ்லாட்டர் இங்க தடை கிடையாது. உங்களுடைய எண்ட் ரிசல்ட் என்னங்கிறத எண்ட் ரிசல்ட் வந்து குரூவல்டி இருக்கக்கூடாது. ஜல்லிக்கட்டு கசாப்பு கடைக்கு போனா பரவாயில்லையா? இல்ல, கசாப்பு கடைக்கு போறதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸ் தான் அவங்களை ஃபாலோ பண்ண சொல்றேன். தமிழ்நாடு மூலமாக ஒவ்வொரு மாட்டு வண்டியிலும் 30 மாடு 40 மாடு நெருக்கடியில கொடுமைப்படுத்தி ஒரிசால இருந்து ஆந்திரால இருந்து கொண்டு சென்றாங்க. 3 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம. அதையே நிறுத்தக்கூடாது. 20,000 மாடு பேசுறாரு. ஒரே சிம்பிள் क्वेश्चन. இவருடையது இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு நினைக்கிறாரா, அல்லது நிறைய மாடுகள் ஒரு லாரியிலயோ வண்டியிலயோ கொண்டு போறது அதை தடை செய்யணும்னு நினைக்கிறாரா? ஐ திங்க் ஹி இஸ் thoroughly confused. இந்த விஷயத்துல கன்ஃபியூஷன் பிரிவேல்ஸ் எவ்ரிவேர் நினைக்கிறேன். தொடர்ந்து விவாதிப்போம். பாரதிய ஜனதாவுடைய திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பாராளுமன்றத்துல சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. 2 கூட்டத்தொடர் அடுத்த கூட்டத்தொடர் வரப்போகுது. ஆனா அதற்கான எந்த அறிகுறியும் தெரியல. இந்த காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலிருந்து இந்த காளைகளை நீக்குவது அப்படிங்கிறது நீங்க வேண்டிய முதல் தடை. அது நிர்வாக நடவடிக்கை. அத அமைச்சகம் செய்யல, என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி செய்யல. இன்னொன்னு பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டுவர்ட்ஸ் அனிமல்ஸ், விலங்குகளுக்கு எதிரான இந்த ஒரு குற்றங்களை இந்த ஒரு சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும். அதற்கான ஒரு திருத்த மசோதா வருவதற்கான அறிகுறியும் தெரியல. அப்படி இருக்கும்பொழுது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், மாத்துவோம் அப்படிங்கிற உங்களுடைய வரிகளை, உங்களுடைய உத்தரவாதத்தை நாங்க எப்படி நம்புவோம்? சார், இட் இஸ் வெரி சிம்பிள்.
முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த ரெவ்யூ பெட்டிஷன் போட்டது. அவங்க போட்டது அவங்க they have to necessarily press the Supreme Court. அது ஒரு பக்கம். இல்ல it is very it is a prerequisite. அது ஒரு பக்கம். இல்ல இன்னொரு பக்கம் I am sorry இன்னொரு prerequisite காட்சிப்படுத்த கூடாத பட்டியலிருந்து காளைகள் நீங்கணும். அது நிர்வாக நடவடிக்கை மூலமா அதை நீங்க செய்யல. இல்லனால தான் நான் சொல்ல வரேன். முதல்ல இந்த prerequisiteல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் I am also appealing to him. இவங்க ஆட்சியாளர்களை தயவுசெய்து சொல்ல சொல்லுங்க. என்னன்னா முதல்ல let them review petitionக்கு ஏதோ ஒரு முடிவு வரட்டும். whether it is dismissed or accepted ஏதோ ஒன்னு வரட்டும். ரெண்டு விதத்துல இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அட் ஆல். we are ready. ஆகவே நீங்க சொல்லக்கூடியது போல ப்ரீரிக்விசிட் காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலிருந்து காளைகள் நீங்கணும். அதை வந்து நாங்க செய்யறோம் சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து தப்புன்னு சொல்லிட்டு அது வந்து காட்சிப்படுத்தல. அந்த 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 அது தட் ஷுட் கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கின்றது. இல்ல let me tell you. ஏன்னா அதாவது இப்ப என்ன செய்யணும்னா ரெண்டு பேரும் தான் ப்ராபபிலி ஸ்டேட் கவர்மெண்ட் will have to press ஏதோ டெசிஷன் வரட்டும். பிறகு நிச்சயமாக within a matter of few days action will be taken by the central government. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரிவ்யூ பெட்டிஷன்லாம் அடுத்த கட்டம் நகர்ந்த அப்புறம் தான் அடுத்த கட்டம்ங்கறீங்க. உங்க கட்சியோட திரு ஹெச் ராஜாவோ இல்ல பிரகாஷ் ஜாவடேக்கரோ நாங்க நாடாளுமன்றத்துல சட்ட திருத்தம் கொண்டு வருவோம், இதோ கொண்டு வரோம், அடுத்த கூட்டத்துல கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. திரு ஹெச் ராஜா சில நாட்களுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காங்க. அடுத்த கூட்டத்தில் டாக்டர் தமிழிசை பேசி இருக்கின்றார். மசோதாக்கான எந்த அறிகுறியும் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. இன்னும் 2 மாசம் நீங்க ஆரம்பத்தை 2 மாசம் இருக்கு. ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய தேதி சட்ட திருத்த மசோதா நிறைவேறணும். 2 அவையிலே நிறைவேறணும். 2 அவையிலே நிறைவேறணும் அப்படின்னா முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதுக்கான வரைவு மசோதா வரணும். வரைவு மசோதா அடுத்த கூட்டத்தொடரில் என்னெல்லாம் கொண்டு வரணுமோ மத்திய அரசாங்கம் பட்டியல் வெளியிட்டு இருக்கு. அதுல இது இல்ல. இல்ல இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் you can be rest assured definitely some positive action will be taken so that இந்த ஜனவரி மாசத்துல there will be அந்த மாதிரி ஒரு நிச்சயமா வரக்கூடியது என்று நான் சொல்லுவேன். திரு செந்தில் ஜல்லிக்கட்டு ஜனவரி மாசத்துல வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். இந்த உத்தரவாதம் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குதா? திரு பிரகாஷ் ஜாவடேக்கர் தமிழ்நாடு வந்தார், திருச்சி வந்தார், அப்பயும் இந்த உத்தரவாதம் கொடுத்தார். நாங்க நடவடிக்கை திரு ஹெச் ராஜா அடுத்த கூட்டத்தொடர்ல இந்த மசோதா வரும் அப்படிங்கிறார். ஆனா இது வரைக்கும் வரைவு மசோதா வரல. நம்பிக்கை அளிக்குதா? மத்திய அரசாங்க தரப்பிலிருந்து தொடர்ந்து உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு வருது. நம்பிக்கை அளிக்குதா இந்த உத்தரவாதம்? திரு ராஜேஷ். இல்ல இப்ப வந்து நம்பிக்கை அளிக்குமான்றது நம்பிக்கையே வைக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா இப்ப இந்த டிபேட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவரு மிஸ்டர் ராமசுப்ரமணியன் அவர்கிட்ட நீங்க கேக்குறீங்க, அவர் அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் பிளேம் பண்றாங்களே ஒழிய ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிளேம் பண்றாங்க. இதை வந்து வேண்டியதானே அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. தவறான கருத்துன்றதுக்கே இல்ல. இப்ப நீங்க தான் சொன்னீங்க நீங்க தான் இன்சிஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து காளைகளை காளைகளை நீக்கினா ஜல்லிக்கட்டுக்கு அதுவும் ஒரு பெரிய விமர்சனம் பிறந்த மாதிரி அந்த விஷயத்தை கிட்டத்தட்ட மோர் தென் 1 இயரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டெப் தான் இது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இன்சிஸ்ட் கொடுத்திருக்காங்கன்றது அப்புறம். இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா உங்க சைடுல நீங்க வந்து இந்த காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியல இருந்து காளைகளை எடுத்துட்டு அதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ் நீங்க எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு கோஆபரேட் பண்ண போறாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? செய்ய மாட்டேங்கிறீங்க. இல்ல நீங்க வந்து எவ்வளவு திருப்பி கேட்டாலும் my answer is very simple. இந்த வந்து இது இட் இஸ் இன் பெண்டன்சி. ரெவ்யூ பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகட்டும் அல்லது அப்போ அப்படி நீங்க அமைச்சர் அப்படி சொல்லல. அவர் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கணேசன் அவர்கள் அவரு சீரியஸா சொல்லி கொண்டிருக்காரு. தமிழக உணர்வை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இல்ல please now let me complete. அதனால இங்க நான் 4 பேர் சொல்றது ரொம்ப முக்கியமானது. You take it quite seriously. You don't take it with a pinch of salt. Please. அது ஒரு வருஷமா சொல்றதுனால இந்த கேள்வி இல்ல அது இந்த 2 மாசம் பாரதி அவர்கள்ட்ட ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். முதலமைச்சர் சென்னைக்கு பாரத பிரதமர் வந்தபோதும் கூட
திரு ராஜேஷ் சொன்னது போல வலியுறுத்தி அதுல அவங்க 20ஆம் பக்கத்துல வலியுறுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் 2 காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து நீங்கணும். நம்பர் 1. நம்பர் 2, பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டுவர்ட்ஸ் அனிமல்ஸ் ஆக்ட்ல மாற்றம் வரணும், சட்ட திருத்தம் வரணும் அப்படின்னு. இது 2மே செய்ய வேண்டியது மத்திய அரசு. நீங்க வலியுறுத்திட்டேன்னு சொல்லலாம். இதை செய்ய வேண்டிய இடத்துல, சட்ட திருத்தத்தை செய்ய வேண்டிய இடத்துல பாராளுமன்றம் இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தை தமிழக அரசு அதிமுக பாராளுமன்றத்தில் எவ்வளவு முறை எழுப்பி இருக்கிறது, எவ்வளவு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை பார்த்து மனு கொடுத்திருக்காங்க பாராளுமன்றத்தில். இல்ல இது செய்ய வேண்டியது பாராளுமன்றம். எவ்வளவு மனு இந்த இடத்துல எங்க இது வந்து காட்சிப்படுத்தாத விலங்குகள் பட்டியல்ல இவங்க காளைகளை சேர்த்ததுனாலதான் உச்சநீதிமன்றம் தடை கொடுத்தது. தடைக்கு மறுசீராய்வு மனு போட்டிருக்கிறோம். இவ இந்த பெண்டிங்ல இருக்கிற போது கூட மத்திய அரசு நினைத்தால், உண்மையான அக்கறை மத்திய அரசுக்கு இருந்தால் இந்த விலங்குகள் பட்டியல் இருந்து அதை நீக்க முடியும், நீக்க முடியும். சட்டத்திருத்தம் கொண்டு வரணும் என்று ஜூன் 5ஆம் தேதி பிரகாஷ் ஜவடேகர் சொல்லிவிட்டு சென்றார். இது வரைக்கும் செயலி என்ன செஞ்சீங்க? ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று பார்த்து மனு கொடுத்திருக்காங்க. எப்போ மனு கொடுத்திருக்காங்க? எப்ப கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். மனு கொடுத்ததா? இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கலாம். இல்ல என்னுடைய கேள்வி, காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியல். ஓகே, அடுத்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூறுவது போல பாராளுமன்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அவங்க சொன்னாங்க. இது வரைக்கும் கொண்டு வரல. கொண்டு வர கோரி பாராளுமன்றத்துல எவ்வளவு முறை அதிமுக கொடுத்தாங்களே புரட்சி தலைவர் அம்மா, அதை விட அப்புறம் என்ன, பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பிரதமர்கிட்டே மனுவை கொடுத்தாரு. அதுக்கு மேல வந்து ஹெட்மாஸ்டர் கிட்ட மனு கொடுத்ததுக்கு பிறகு பியூனுகிட்ட ஏன் கொடுக்கலான்னு கேக்குறீங்க? இது எந்த விதத்துல நியாயம்? இதை தலைமை தாங்கக்கூடிய இந்த அஜெண்டா, இந்த வர்ற பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் என்னென்ன அஜெண்டா வரணும்னு சொல்லி அதை முடிவு செய்யக்கூடிய அதை முடிவு செய்யக்கூடியவர் பிரதமர். அந்த பிரதமர்கிட்டே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நேரிலேயே மனு கொடுத்தாங்க. தமிழகத்தினுடைய கோரிக்கைகளாக முல்லை பெரியாறுல இருந்து காவிரி பிரச்சனையில இருந்து அனைத்து கோரிக்கைகளையும் சேர்த்து அதுல 20வது கோரிக்கையாக வந்து ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கணும்னு சொல்லி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பிரதமர்கிட்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நாங்க மனுவாக 18வது கோரிக்கையாக 19 சொன்னா 18வது கோரிக்கையாக கொடுத்திருக்காங்க. என்ன அப்புறம் அதை தாண்டி யார்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை நிறைவேற்ற வேண்டிய இடம் பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் எழுப்பாம இருந்தது அதிமுக எழுப்பி இருக்கிறோம். இது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்ட திருத்தத்தை செய்ய வேண்டிய இடம் பாராளுமன்றம். நீங்க நினைத்திருந்தால் ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்கலாம். இந்த சட்ட திருத்தத்தை வலியுறுத்தி தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்கலாம். பிரதமர் மேல நம்பிக்கை வச்சு நாங்க மனுவை கொடுத்திருக்கோம். அதை கொண்டு வராது அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களுடைய அமைச்சர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட மீடியாவில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினதா அவர் சொல்றாரு. அவங்க பேச வேண்டிய இடம் எங்க? எங்க நாடாளுமன்றம் பேச வேண்டிய இடம் எங்க? அவங்க பிரதமர்கிட்ட தான் பேசணும். பொங்கல் பண்டிகை வரப்போகிறது. பேசாமல் இருந்து விட்டு பேசக்கூடாத பேசிட்டு இருக்காங்க. கேட்டோம் பிரதமர் கேட்டோம். அம்மா முரளி அவர்களுடைய கருத்தை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு இப்ப இதை தாண்டி இப்ப மாநில அரசு என்ன செஞ்சது, மத்திய அரசாங்கம் போதிய நடவடிக்கைகள் எடுத்துதாங்கிறத தாண்டி இங்க ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறத நீங்க உணர்றீங்க. நீங்க விலங்கு உரிமை ஆர்வலர்கள் நீங்களா, அரசியல் ரீதியா மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதை நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலோட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இது நடப்பதில் என்ன பிரச்சனை? நீங்க ஏன் வந்து இறங்கி போக கூடாது? நாங்க மறுக்கவே இல்லையே. நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கூட கடைசி வரைக்கும் நாங்க வந்து பிரஸ் பண்ணது விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கலாம். பட் டிசிப்ளின் இஸ் தி க்வெஸ்சன். நம்ம வந்து அதை நடத்துங்கன்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் கூட அது வந்து அதுல வந்து குறைபாடுகள் இருந்தன, விதிமீறல்கள். பிளாங்கெட் பேங்கான கோரிக்கை தான் அனிமல் வெல்ஃபேர் போர்டோ இல்லாட்டி பெட்டாவோ தொடக்கத்தில இருந்து கோரி வருவது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் விதிமுறைகளை வகுத்த பிறகு கணிசமாக இந்த ஒரு குற்றச்சாட்டுகள், விலங்கு மீறல் அப்படிங்கிற உரிமை மீறல்ங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் கணிசமா குறைஞ்சிருக்கிறது. இதை குறைச்சுக்கிட்டே வரலாமே தவிர இந்த ஒரு தடை அப்படிங்கிறது இந்த தென் மாவட்டங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், 2 அரசியல் கட்சிகள் அவங்களால they not able to come to a consensus இந்த ஜல்லிக்கட்டு மாடையும் ஜல்லிக்கட்டு பரவத்தை எப்படி காப்பாத்துறன்னு. ஓகே,
So we can't leave it to them. அவங்க கையில வந்து இத கொடுக்க முடியாது இந்த விஷயத்தை. ஏன்னா அவங்க அரசியல் ரீதியா அவங்க நெகோசியேஷன் அவங்க இவர்களை நம்பி ஜல்லிக்கட்டு நடத்துங்க நாங்க முடிவும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழக அரசு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் தனியா ஆக்டா கொண்டு வந்துச்சு 2009 தமிழக அரசு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் தனியா கொண்டு வந்திருக்கு. ஜல்லிக்கட்டு எத்தனையோ விஷயம் இருந்தது. அரசியல் அவங்க 2 பேருக்குள்ள உடன்பாடு கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில ஒரு வாயில்லா ஜீவனை வச்சு நீங்க இன்னைக்கு அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. இது ரொம்ப pathetic, you know. இந்த வாயில்லா ஜீவனுக்கு கூட நாங்க அரசியல் நடத்திட்டு இருக்கோம். இல்ல வாயில்லா ஜீவனுக்கு கூட நாங்க அரசியல் அதுதான். They can play politics. சும்மா எதை எடுத்தாலும் அரசியல்வாதிகள் தடை பண்ணதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. வேற வழியே கிடையாது. நீங்க என்னதான் விதிமுறை கொடுத்து நடத்த சொன்னாலும் see we are not able to implement helmet rules. எவ்வளவு 100% ஃபோக்கலா அப்படி ஒரு வார்த்தை ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் போட்டியில இல்ல பந்து பட்டு எத்தனையோ வீரர்கள் இறந்து போறாங்க. அதுக்காக வந்து நீங்க வந்து எங்க போய் முடிய போகுது? இன்னைக்கு இது ஒரு கலாச்சார அடையாளத்தை கேள்விக்குள்ளாக்கிட்டே போறோமா? உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது. என்ன காரணம்? என்வரன்மெண்ட் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. முடியாது, தடை விதிக்க முடியாது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அடுத்த நாளைக்கு வந்து பொங்கல் வச்சா ஓசோன் லேயர் பாதிக்கப்படுது, புகை வருது. இப்படி ஒவ்வொரு கலாச்சார அடையாளத்தையும் நம்ம கேள்விக்குள்ளாக்கிட்டு போறோமா? விளையாட்டு போட்டிக்கு கிரிக்கெட் விளையாட்டா இருக்கட்டும், கால்பந்து விளையாட்டுல எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. அதுக்காக கால்பந்து விளையாட்டு போட்டியை வந்து நம்ம தடை செய்ய முடியுமா? இது அடிப்படை எதிராக இயற்கை நீதிக்கு முரணா இருக்கு. அமுதமும் நஞ்சின்னு நம்ம ஒரு பழமொழியே இருக்கு. அந்த மாதிரி இருக்கையில வாட் பீப்புள் ஆர் ட்ரைங் டு சே இஸ் we are getting civilized, we are evolving. நம்ம இன்னும் evolve சொல்ல முடியாது, evolving. So சில வேணுங்கிறாரா வேண்டாம் லேடியும் கிளாரிஃபை ஜல்லிக்கட்டு ஃபேன் ரைட் கட்டுப்பாடுகளை மதித்து நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு உங்களுக்கு ஏற்புடையதா? நடத்த முடியாதுங்கிற காரணத்துக்காக பேன் கேட்டது. நடக்க முடியாது, ஏன்னா நடத்துங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷம் அவகாசம் கொடுத்து அவங்களால முடியாத பட்சத்தினாலதான் நாங்க வந்து பிளாங்கெட் பேனுக்கு நாங்க பிரஸ் பண்ணோம். திரு ராஜேஷ், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து இது வந்து திரு முரளியோட கருத்தை கேட்டிருப்பீங்க. விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடந்த பல ஆண்டுகளா நடத்த முடியல, உச்சநீதிமன்றம் வழிமுறைகளை வகுத்தது, அதையும் மீறித்தான் அது நடத்த முடியாத காரணத்தினாலதான் உச்சநீதிமன்றம் அந்த முடிவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு வாதம் வச்சிருக்காரு. இதை தாண்டி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இன் பிரின்சிபல் கொள்கை அளவுல நடக்கணுங்கிறதா எங்களுடைய பார்வை. நாங்க நடவடிக்கை எடுத்து வரோம்னு அரசுகள் சொல்லுது. உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது சார்ந்து? இப்ப ஏற்கனவே ஒரு லாஸ்ட் டிபேட்ல நான் வந்து மிஸ்டர் முரளி அவர்களுக்கு சொல்லியிருக்கேன், விதிமீறல் நடந்துச்சு, அதனாலதான் வந்து பேன் பண்ணிட்டாங்க, பேன் பண்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோன்ற மாதிரி சொன்னாரு. நான் இது பல தடவை சொல்லியிருக்கிறது இதுதான். ஆக்சுவலா நாங்க வந்து விதி மீறல அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம். விதி மீறல்கள் நடந்துச்சு, அது நாளடைவில் குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. நீங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தீங்களோ அவ்வளோத்தையுமே, என்னென்ன ரூல்ஸ் கொடுத்தீங்களோ, என்ன ரெகுலேஷன்ஸ் கொடுத்தீங்களோ எல்லாத்தையுமே நாங்க ஃபாலோ பண்ணோம். ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்றப்ப எடுத்தோம் நம்மளால 100% அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது இன்னைக்கு வந்து டெத் வந்து 2009 2010 2 2013 1 ஆச்சு அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே தானே வந்திருக்குது. சொல்ல முடியாத ஒரு விஷயம் தானே. காது வெட்டப்படாத ஒரு ஜல்லிக்கட்டு காலையை நீங்க காமிங்க. ஏன்னா அந்த 200 மாடுகளை போய் தடவி கொடுத்து வந்தோம். என்னது காது வெட்டப்படாத ஒரு ஜல்லிக்கட்டு காலை? என்ன வெட்டாத மாடுகள்? காது அறுப்படாத ஒரு ஜல்லிக்கட்டு காலையை காமிங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். 50,000 மாடு நான் காட்டுறேன், நீங்க வரீங்களா? 50,000 மாடு காட்டுறேன். காது வெட்டப்படாத ஜல்லிக்கட்டு காலையா? அத்தனை காலையும் வெட்டப்படாத ஜல்லிக்கட்டு காலையில 50,000 காலை காட்டுறேன், நீங்க வாங்க. அப்ப போட்டிக்கே போயிருக்காது. அது எப்படி ஒரு எங்ககிட்ட இருக்க காளைகள் 7 காலையுமே இது வரைக்கும் காது வெட்டாத காளைகள் தான். நீங்க வந்து கூட பாத்துக்கலாம். எல்லா ஜல்லிக்கட்டு போட்டியிலும் போயிருக்கு, எல்லா பெரிய பிரைஸும் வாங்கியிருக்கு. இந்த கூட்டத்தொடர்ல இந்த ஒரு சட்டத்தை ஜல்லிக்கட்டுக்கு காது வெட்டி எந்த ஜல்லிக்கட்டு காலையில காது வெட்டப்படுது அப்படின்னா அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒரு காளைகளை பொறுத்து அவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த கூட்டத்தொடர்ல இந்த சட்ட திருத்தம் வரும், ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கி வரக்கூடிய தமிழர் திருநாள்ல ஜல்லிக்கட்டு காளைகள் பாய்ந்தோடும், அதற்கு மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்குமா? பாஜக அதை உறுதிப்படுத்துமா?
நிச்சயமாக. அதாவது நான் வந்து ஐ கோ பை வாட் ஜவடேகர் சார். அவர் சொல்லும் பொழுது 2-3 விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒன்னு, இந்த ஜல்லிக்கட்டு இது வந்து நிச்சயமாக தமிழர்கள் உணர்வை அறிந்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு என்பது நிச்சயமாக கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல இந்த காட் மாடுகள் எல்லாம் வச்சு வண்டி ஜவடேகர் சொல்றது அவர் தான் அல்டிமேட்லி ஜல்லிக்கட்டு அவர் சொல்றாரு. ஆனா நடக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மேனகா காந்தியுடைய கருத்து தான் இன்னி வரைக்கும் இல்ல சார். இது வந்து இன் பிரின்சிபல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஃபார் திஸ். ஏன்னா நான் நிச்சயமாக ஒன்று சொல்லுவேன். நான் இப்பொழுது இங்க பதிவு செய்ய சில விஷயங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா நிச்சயமாக மத்திய அரசு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு, தீர்க்கமான முடிவு எடுக்கும். 26ஆம் தேதி அடுத்த கூட்டத்தொடர் தொடங்குது. இந்த கூட்டத்தொடர்ல இந்த மசோதா definite positive action would be taken by the central government. I hope so, sir. Yes, உங்களுடைய இறுதி கருத்து. Simple point. What they are playing is 4 சீட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு கருத்தனம். இதே நேரத்தில் கடந்த 3.5 மாதங்கள் மாதங்களாக கேரளால நாயெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாய்களே வேண்டாம். ஓகே, இதே MOEF கீழே தான் அனிமல் வெல்ஃபேர் போர்டும் இருக்கு. ஓகே, அதே வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான். அந்த நாய்களுக்காக எதுவுமே பண்ணல இது வரைக்கும். ஜல்லிக்கட்டு can bring you votes. That's the only reason. கொண்டு வர முடியும். இதற்கு இருக்கு. இந்த மக்கள் உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது நீங்களும் இல்ல. இந்த மக்கள் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால தான் அரசியல் கட்சிகள் அதுல கையில் எடுக்கிறாங்க, உத்தரவாதம் கொடுக்கறாங்க. பீப்பிள் ஆர் ஃபார் இட் அப்படிங்கறது நீங்க ஏத்துக்கணும் இல்லையா? செக்மெண்ட் vote bank importance to the sentiments of Tamil Nadu people. அவ்வளவுதான். கடந்த ஜல்லிக்கட்டும் போது சரியா ஒரு வாரத்துக்கு முன்பாக பிரதமருக்கு அன்றைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடிதம் எழுதினார். 7ஆம் தேதி தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்த பட்டியலிருந்து நீக்குங்க அப்படின்னாங்க. இந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல இல்லாம இந்த வருடமாவது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை, சரியான ஆக்ஷனை தமிழக அரசாங்கம் எடுக்கும், ஒரு போதிய அழுத்தத்தை கொண்டு வரும்னு நம்பலாமா? நிச்சயமாக நம்பலாம். ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி முல்லை பெரியாறிலே 142 அடியாக அதனுடைய உயரத்தை உயர்த்தி காட்டிய ஒரு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். எத்தனையோ காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையில் கூட பெரும்பாரி வழக்கை பின்பற்றி ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் கொண்டு வராம அதை கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதனால நிச்சயமாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை அது ரெவியூ பெட்டிஷனோ இல்ல மத்திய அரசிடம் இருந்தோ எப்படியோ இல்ல தனிநபர் தீர்மானத்தை அதிமுக சார்பாக கொண்டு வந்தோ நிச்சயமாக வருகின்ற பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நிச்சயமாக தமிழகத்தில் நடைபெறும் என்ற உறுதிமொழி அளிக்கிறோம். பார்ப்போம். சேரி பாயுமா காளைகள் வரக்கூடிய தமிழர் திருநாள்ல இல்ல சென்ற ஆண்டு போலவே இந்த ஒரு ஏறு தழுவல் ஜல்லிக்கட்டு நடக்காமலே அந்த குறையோடு வரக்கூடிய தமிழர் திருநாளும் கழியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் 4 பார்த்த நேர்களுக்கும் நன்றி. சகிப்புத்தன்மைக்கு பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது என்ற குரல்கள் நாடு முழுவதும் பல தரப்பால், குறிப்பாக அரசியல் கட்சிகளால், எழுத்தாளர்களால் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி இன்று ஒரு பேரணி நடத்திருக்கிறது. சோனியா காந்தி தலைமையில இந்த ஒரு பேரணி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது, தன்னுடைய பார்வைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது. சகிப்புத்தன்மைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நடைபயணம் செய்திருக்க சகிப்புத்தன்மை அற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரதமருக்கு எதிராகத்தான், மற்றபடி இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாட்டுடைய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லியும் சொல்லியிருக்கிறார். சகிப்புத்தன்மைக்கு ஆதரவாக அதிகரிக்கக்கூடிய அழுத்தம் அவசியமா, அரசியலா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா அவர்களும் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். லெட்டலோன் த காங்கிரசுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கு, அதனால நடைபயணம் போறாங்க. காங்கிரசுக்கு தார்மீகம் இல்ல, 84 கலவரம் நடந்திருக்கு, இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. எழுத்தாளர்கள் சொல்றாங்கன்னா கம்யூனிஸ்ட்காரங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. குடியரசுத் தலைவர், நாட்டுடைய குடியரசுத் தலைவர் இது பற்றி தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கிறார், தன்னுடைய கன்சர்ன்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆர்பிஐ கவர்னர் இது வந்து பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறார். இதை தாண்டி மூடி அப்படிங்கிற வெளிநாட்டு ஆய்வு அமைப்பு
இது இந்தியாவுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா எதுவுமே பிரச்சனை இல்ல, ஆல் இஸ் வெல் அப்படின்னு நீங்க நினைப்பது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பு. அது முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு, இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் இதை பற்றி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் புக் ராஜீவ் மல்ஹோத்ராவுடைய புத்தகம் நீங்க படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம். தாத்ரி சம்பவம் அதெல்லாம் அந்த பட்டியல தான் இருங்க நான் மை டியர் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் அலோவ் மீ, நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லி இருங்க. 2011 வந்த புத்தகம் அது. 2011 ராஜீவ் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் பிரேக்கிங் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். அப்பொழுது பிஜேபி ஆட்சியில் அல்ல. அதுல ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றார், இந்த நாட்டை பிளவு பண்ணும் வகையினிலே பல்வேறு சக்திகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ராஜீவ் மல்ஹோத்ரா ஒரு புத்தகம் 1000 எழுதிட்டா அதுல ரொம்ப தெளிவான சில விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். ஒன்னு, இது வந்து கம்யூனிஸ்ட், மாவோயிஸ்ட், காங்கிரஸ் அண்ட் சோ கால்டு என்ஜிஓஸ், அப்புறம் இந்த பட்டியலெல்லாம் சேருவாரா? எதுல? குடியரசுத் தலைவர் நான் காங்கிரஸ் அது மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொன்னேன். இல்ல வெயிட் அ மினிட் நான் அவர் கன்சர்ன் தான் சொல்லி இருக்கின்றார். அதுல ஒண்ணுமே இல்ல நான் சொல்லல. ஆர்பிஐ கவர்னரை சொல்லி இருக்கின்றார் சார், நான் இல்லன்னு சொல்ல. பட் ஹி ஹஸ் நாட் மென்ஷன் எனி ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் அட் ஆல். அது என்ன அவர் சொல்லுகின்றார் என்றால், intolerance towards BJP, intolerance towards RSS அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் எல்லாமே சென்று கொண்டு அதை தான் வெளிப்படுத்துகிறார். சென்று கொண்டிருக்கின்றோம், வளர்ச்சி பாதையை சென்று கொண்டிருக்கிறோம். சார் மூடியை பத்தி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் அபவுட் இட். ஏன் காரணம்னா வசதியா இல்ல ஏன்னா அவங்களுடைய இந்த ரேட்டிங் ஏஜென்சி உலகத்திலேயே 3 முக்கியமானது. ஒன்னு எஸ்பி, இன்னொன்னு மூடிஸ், அதே மாதிரி ஃபிட்ச். இவங்களையே நாம ரேட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். உங்களை பத்தி பாராட்டினா ரேட் பண்ண மாட்டீங்க. 6 மாசமா நீங்க எடுத்து பாருங்க மூடிஸோட ரிப்போர்ட். தட் இஸ் நாட் மோடி ரிப்போர்ட். இந்திய அரசாங்கத்துடைய பொருளாதார வளர்ச்சி மோடி வந்தப்ப சரியா இருக்கணும்னு பாத்தீங்களா சொல்லிருக்கீங்க, ட்வீட் பண்ணுவீங்க. இன்னைக்கு ரேட் பண்ணணும்ங்கறீங்க. இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு கடந்த 6 மாசம் 3 ரிப்போர்ட் வந்துருக்கு சார். அது ஒண்ணுமே நத்திங் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா அட் ஆல். ஆனா இன்னைக்கு அதே மோடி என்ன சொல்றீங்க, இன்னைக்கு நீங்க அதை விட்டுருவீங்க. நீங்க இன்னைக்கு பேங்கிங் செக்டார் இட் இஸ் ரியலி வெரி குட் அப்படிங்கிற மாதிரி இல்ல நான் இதை ஏத்துக்கல. அதனால we are towards the progress, அதனால அதெல்லாம் ஏத்துக்கொள்ளவில்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்லுகின்றேன், வேர்ல்டு பேங்க் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், IMF எடுத்துக்கொள்ளுங்கள். திஸ் இஸ் தி பிரிஃபர்ட் டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நாட்டுடைய பொருளாதாரத்தில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய RBI கவர்னருடைய கன்சர்ன். அது மாதிரி இவங்களுடைய, அதாவது இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் பிஜேபி, இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் RSS, இதெல்லாம் மிகப்பெரிய தாத்ரியில் நடந்த சம்பவம் இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் பிஜேபியா சார்? ஹரியானால நடந்த இந்த ஒரு படுகொலை இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் பிஜேபியா சார்? கல்புர்கியுடைய கொலை யூ ஆர் ரைட், ஐ அக்ரி வித் யூ 100%. எப்படின்னா கல்புரி அங்க நடந்த சம்பவம் எங்க கர்நாடகாவில் நடந்தது, அடுத்தது யூபியில நடந்தது சம்பவம். அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்ல நடக்கின்றது. அதை எங்க தலையில கொண்டு போட்ட யாரோ பண்ணின தவறுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். இதற்கு பதில உங்க கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருந்த அருண் ஷோரி சொல்றார், நாட்டுடைய பிரதமர் அவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, டிசப்பாயின்மெண்ட் வந்தது. அதனால அவருடைய வெளிப்பாடு அது இருக்கு. அதனால we have to ignore that. நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், எப்படி இந்த சகிப்புத்தன்மையற்ற ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள்லாம் நாட்டுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்குதுன்னு மூடி அறிக்கை சொல்லுதோ, அதே போல இதை அதீதமாக காட்டுவது, இதை வைத்து அரசியல் செய்வது, இந்தியால எல்லாமே மோசமா போச்சு அப்படிங்கறது போல ஒரு காட்சிப்படுத்துவது, எதிர்கட்சிகள் காட்சிப்படுத்துவது அப்படிங்கறதும் நம்பகத்தன்மையை சேர்த்து பாதிக்கக்கூடிய விஷயம் தானே தெரியும். ஏறத்தாழ 18 மாதங்கள் காங்கிரசும் தலைவர் சோனியா காந்தியும் இது சம்பந்தமாக பொறுமையாக இருந்தார்கள். ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதி இங்கே சகிப்புத்தன்மை இல்லை என்று சொல்லும் போதும் அமைதியாக இருந்தார். காங்கிரஸ்காரங்க ஒபாமாவே சொல்லிட்டாங்க,
அதே மாதிரி நீங்க சொன்ன மோடியா இருக்கட்டும், ஏன் தேர்தலுக்கு முன்பு பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்த நாராயணமூர்த்தி இன்போசிஸ் தலைவராக இருக்கட்டும், இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய ரகுராம் ராஜனாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொருவரும் சொல்லும் போதெல்லாம் அது பெரிதாக எடுக்கவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் வந்த பிறகுதான் சோனியா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இன்னைக்கு குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறது. ஏன் சந்தித்திருக்கிறது? இந்த ஆட்சி ஒரு நிமிஷம் தயவு செய்து பேசாதீங்க, தயவு செய்து நீங்க பேசக்கூடாது. இந்த வார்த்தை கூட நான் பேசல. நான் கண்ணியமும் சகிப்புத்தன்மை இங்க முத கத்துக்குங்க. நம்பர் 2, அதாவது சோனியா காந்தி அவர்களை பொறுத்தவரை இவ்வளவு நாள் அது சொல்லல, ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க கூட சொல்லல. இது நடக்குது உங்களுக்கும் தெரியும் என்று சொல்றாங்க. அதை விட நேற்று அந்த டிஸ்கஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவுடைய டிஎன்ஏல இது போன்ற வெறுப்பு அரசியல், சகிப்புத்தன்மையற்ற அரசியல் இந்துக்களுக்கும் கிடையாது, இந்தியர்களுக்கும் கிடையாது, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்ஏல இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிறீங்க. ஆனா இந்த டிஎன்ஏக்கு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய சம்பவங்கள் உங்கள் ஆட்சியின் கூடையின் கீழ் பல முறை பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுவது என்பது வேறு. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தினந்தோறும் இன்னைக்கு உங்களுக்கு 3D தலித் தால், அதுக்கடுத்து உங்களுக்கு சொன்னா தாத்ரி, இந்த 3 இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வந்த பிறகு எல்லா விருதுகளையும் தூக்கி எறியறதுக்கு விஞ்ஞானிகள், கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள், அதுபோன்று எழுத்தாளர்கள், இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்ப்பு வந்த பிறகுதான் இந்த விஷயத்திலே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இந்த விளக்குகளை எடுத்து சொல்லுது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இந்து என்பது மதம் அல்ல, இந்து என்பது பல மதங்களுடைய கூட்டு. சகிப்பு தன்மை என்றாலே இந்து தர்மம் என்று பெயர். ஒரு இந்து தர்மம் என்பதுதான் டிஎன்ஏ ஆஃப் இந்தியா. அந்த இந்து தர்மத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒன்று உங்களுக்கு தெரியும். பகவத்கீதை என்ன சொல்லுது? சம துக் சுக் ஸ்வஸ்தா சம லங்காஸ்ட காஞ்சன சம பிரிய துல்லிய பிரிய என்று அற்புதமாக சொல்லுது. கல்லையும் மண்ணையும் தங்கத்தையும் ஒருபோல் பாவி, பிரியமானவனையும் பிரியமற்றவனையும் ஒருபோல் பாவி. அதே போன்று நீ இந்த எல்லாரையும் ஒன்றுபோல் பாவி என்று சொல்வது பகவத்கீதை. இங்கே மோகன் பகாவத்துடைய கீதை என்ன சொல்லுது? வெறுப்பு அரசியலை, நீ மாட்டுக்காக நீ மனிதனை கொள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியலை இங்கே கொண்டு வருவதனாலதான் பிரச்சனை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பூதாகரமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த விஷயம் தெரிவிக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்து தர்மத்தை, இந்து மதத்தை படுகொலியில் தள்ளுகின்ற வேலையை பிஜேபியும் RSS செய்கிறது. இன்னைக்கு இந்தியாவை பற்றி உலக மக்கள் அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க? இதே அருண் ஜேட்லி தென் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியா மிகப்பெரிய தலைகுனிவு தாத்ரி சம்பவத்துக்கு பிறகு சொன்னார். எங்க சொன்னார் அருண் ஜேட்லி? அங்கே இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் சொன்னதே முசாஃபர் நகர்ல நாடு முசாஃபர் நகர் கலவரத்துக்கு காரணமானவர்களை மோடியுடைய அந்த மேடையிலே பாராட்டினார்கள். இன்னைக்கு கூட கலவரத்தை செய்த மந்திரிகள் சமாஜ்வாடி பார்ட்டியை கண்டம் பண்ணிருக்காங்க. சமாஜ்வாடி பார்ட்டி இந்த ஒரு அமைதி கேள்விக்குள்ளாகுது. மோடி கண்டிக்கல அப்படிங்கிறீங்க. ஒரு 4 பேர் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பேசுற 4 பேரை கூப்பிட்டு கண்டித்ததா சொல்லப்படுது. எங்களை கண்டிக்கவே இல்ல, அவர் நோக்கினார் நாங்களும் நோக்கினோம் அப்படின்னு அவங்க வெளியில சொன்னாங்க. பட் இன்னைக்கும் கூட பாஜக தலைவர்களுடைய பேச்சுக்கள், பாஜக பிரமுகர்களுடைய பேச்சுக்கள் தொடருது. கர்நாடகத்துல ஒரு பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் சொல்றாரு, சார் நீங்க மாவட்ட தலைவர் அப்புறம் தாலுகா தலைவர் அர்த்தமே இல்ல. மத்திய அமைச்சர் சொந்த கருத்து, சொந்த கருத்து. My answer is very simple. இந்த மாதிரி பல நேரங்களில் எல்லா கட்சியிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தொடர்ந்து தான் நடக்குது. ஏன் இப்ப கூட காங்கிரஸ் கட்சியில சசி தரூர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேசாத அவர் என்ன எம்பி இத மேல பேசுறது அர்த்தமே கிடையாது. பேசும்போது நான் பேசுறேன்.
take back your word? Let's No, be no, cool. no. Let's be Bullshit. cool. No. Take back your word. Take back your word. Cool down, sir. No. என்ன பேசுறதை விட அது முடியாது. Cool down. I want to say. Okay, sir. Cool down. ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். முதல்ல இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொன்னது வேத வாக்கு அல்ல. ஏன்னா அவர் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அடுத்ததாக அவரே பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டாரு. இருங்க சார், நான் அவரே என்ன சொல்றாருன்னா, அதுதான் இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் பிஜேபி. ஆமா அப்படிதான் அர்த்தம். இட் மீன்ஸ் ஒன்லி தட். நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர் ஒரு பேசிக்கலி கம்யூனிஸ்ட். அவர் தன்னுடைய எழுதியிருக்கிறார், நீங்க படிச்சு பாருங்க. மூடியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பயாஸ்ட் ஃபெலோஸ். ஏன் சொல்றேன்னா 2008 உங்களை பாராட்டினா ஏன் சார் நீங்க என்ன பாராட்டவும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் சார். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒண்ணு வராது ஒண்ணாதுன்னா, I am telling you, World Bank ஒரு 10 நாள் முன்னாடி ரிப்போர்ட், the best destination for Indiaங்கிறதுல IFDA இந்தியாவுக்கு வந்திருக்கு. எங்க எவ்வளவுன்னா $31 பில்லியன். அடுத்ததாக சீனாக்கு $28 பில்லியன். மூன்றாவதாக யுஎஸ்ஏக்கு $27 பில்லியன். ஆகவே இவங்க சொல்லாதனாலையோ definitely India is the preferred destination for investment. There is absolutely no doubt about it. RBI governor in intolerance தடுக்கிறதுக்கு பல சக்திகள் எல்லாரும். It is a deadly combination of communists, Congress, NGOs. There is no doubt about it. அத்வானி யாரு? அத்வானி ஒண்ணு சொல்லல. அத்வானி இல்ல, கருப்பு மை ஊத்துறாங்கல்ல சுதீந்திர குல்கர்னி மீது. இது இந்த நாட்டு சிவசேனா பண்ணினது. அது how can I? That is intolerance. No, that is intolerance. That was by உங்க கூட்டணி கட்சி. சார், கூட்டணி கட்சியில எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு செய்வாங்க. அப்ப அந்த கூட்டணி கட்சி சொன்னீங்கன்னா அப்ப மகேஷ் சர்மா யார்? மகேஷ் சர்மா யார்? சார், யாரா இருந்தாலும் கேளுங்க. நீங்க சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஒத்து போற மாதிரி இருந்தா அவங்க கட்சியை கழிச்சுட்டு எங்களோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். சாட்சி மகாராஜ், யோகி எந்த நேரத்திலும் பல கட்சிகள் பல விதமான கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அவைகள் எல்லாம் டெபினட்டா எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கின்றார். பிரைம் மினிஸ்டர் டெபினட்டா டு யூ வாண்ட் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது நின்று இதெல்லாம் பண்ணாதுன்னு உங்கள்ட்ட சொல்றீங்களா? சொல்லப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு இந்த பேச்சு தொடர்ந்து சொல்றேன். These are all irrelevant talks. I do admit, but nevertheless அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு தகுந்த எதிர்கட்சிகள் சொல்லும் பொழுது, நாட்டுடைய குடியரசுத் தலைவர் சொல்லும் பொழுது, ஒரு சர்வதேச அமைப்பு சொல்லும் போது, RBI கவர்னர் சொல்லும் போது, ஏன் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் நாட்டு மக்கள் உங்களுக்கு சொல்றது? Yes, exactly. When India is growing, India is getting the investment, அதுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து கொண்டு கெட்ட பேரை பிஜேபிக்கு உருவாக்க வேண்டும். அதுக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது இன்னைக்கு நடக்கல. கான்ஸ்பிரசி என்பது கெட்ட பேர் இந்த நாட்டுக்கு உருவாக்க அவர் வரலாம். இந்தியா என்ற நாட்டுக்கே பண்றது யாரு? சாட்சி மகாராஜ் இஸ் very small person. He may be an MP, but nevertheless he is not the government. Let us make it very clear. மகேஷ் சர்மா அமைச்சர் இருக்கலாம். அவர் பேசுறதான்னா அவரை கண்டிச்சிருக்கின்றார் திரு அமித்ஷா. அதுக்கு பிறகு அப்துல் கலாம் வீட்லயும் கொடுத்திருக்கீங்க. அப்துல் கலாம் இந்த வீட்லயும் கொடுத்திருக்கீங்க. இல்ல அது வேற. நீங்க டோன்ட் டைவர்ட். நீங்க இதே ஒன்னோட அப்பனா நீங்க ஏன்னா ஒண்ணு பின்னு ஒண்ணு பேசாதீங்க. It has nothing to do with that. அந்த இஷ்யூ பத்தி நம்ம இங்க பேசுறதுக்காக வரல. அதனால நம்முடைய அரசாங்கத்திற்கு குறிப்பாக இந்தியாவுக்கு கெட்ட ஒரு நிமிஷம் நண்பர் சொன்னார், ஒபாமா பத்தி பேசினார். நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த ஒபாமாக்கு யார் அட்வைஸ் பண்றாங்க, என்ன நடக்குது என்ன அவருக்கு ஒண்ணும் பெரிய ஒண்ணும் தெரியாது. அமைப்பு சொல்லி கொடுத்து அவங்க தான் ஏதாவது சொல்லி கொடுத்து பண்ணி கொண்டு காங்கிரஸ்காரங்க சதி தீட்டுறாங்க, கம்யூனிஸ்ட்காரங்க சதி தீட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு தீனி போடுறது யாரு? உங்க கட்சியில இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் பேச்சுகள்ல மூடி இருந்தாலும் சரி, வாயை திறந்தாலும் எல்லாத்தையும் என்னைக்கு அவங்க பேசல. ஏதாவது சொன்னா உடனே அதை பண்ணினாங்க, இதை பண்ணா
See, for the அதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது யாரு? ஏன் சார் நீங்க இவ்வளவுதான் பேசுறீங்க? ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இன்னைக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஏன்னா நீங்க பி பேசுறீங்க என்ன நீங்க ஏன்னா அந்த மாதிரி பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச விட்டாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமான சமாச்சாரம் என்ன, இண்டோ ஆப்பிரிக்கன் கான்பரன்ஸ் நடந்தது, 54 நாடுகள் அழைக்கப்பட்டு அந்த கான்பரன்ஸ் அதெல்லாம் யாரா பேசுறாங்களா? நெகட்டிவாவே பேசுறது என்பது எங்க பேசுறீங்க நீங்க? எனி டிஸ்கஷன் அபவுட் இந்த மகேஷ் சர்மா பேசுறாரா? இல்ல அத பத்தி மகேஷ் சர்மா பேசுறாரு. நான் உங்களை கேக்குறேன் மகேஷ் சர்மா பேசுறாரு. I am asking Mr. Hari என்னையா இவ்வளவு பிரமாதமான ஒரு கான்பரன்ஸ் நடந்திருக்கு, நாம அதை பத்தி பேசுவோம், நீங்க இதான் ஆய்வு எழுத்துல பேசுறீங்களா? இல்ல இல்ல எங்க ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாகவே ஏதாவது இஷ்யூவே இந்த கவர்மெண்ட்டுக்கு மேல எடுக்கணுங்கிறது கங்கணம் கட்டி இருக்கீங்க அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு ஒரு சில அமைச்சர்களோ பிரமுகர்களோ கங்கணம் கட்டி இருந்தா அது ஒரு சர்வதேச அமைப்பு நாட்டுடைய குடியரசுத் தலைவர் சொல்லும் போது என்ன சொல்லிருக்காரு உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிருக்கேன். இந்த சகிப்புத்தன்மை இல்ல முற்றிலுமா போச்சு அப்படிங்கிற இந்த சம்பவங்கள், இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் புறந்தளிட முடியாது. ஒட்டுமொத்தமா போச்சு அப்படிங்கறது போல ஒரு எண்ணத்தை எதிர்கட்சிகள் காட்டுவதும் கூட இந்த நாட்டுடைய நம்பகத்தன்மை ஒட்டுமொத்தமா கேள்விக்குள்ளாக்காது. இவ்வளவு நேரம் நிறைய கேள்வி கேட்டீங்க. மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட தெரியாத விஷயம் மாதிரி இவ்வளவு விஷயங்களை சொல்றாரு. பாத்துங்க, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு இதுதான் ஒரு உண்மையான ஒரு நான் கேட்கிறேன். கோவிந்தாச்சாரியா யாரு? அருண் சோரி இப்ப திரும்ப சரி சார் தயவு சார் நான் சொல்றது கோவிந்தாச்சாரியா, அருண் சோரி, இவர் நம்முடைய அத்வானி, முரளி மனோ கங்கை 50 வருஷம் நாளும் சுத்தம் பண்ண முடியாது சொன்ன முரளி மனோ என்ன ஆச்சு? ஆட்சியில இருக்கும்போது இந்த 3 பேர் சொன்னாங்களா? இன்னைக்கு சொல்லுங்க. நான் சொல்வது பாரதிய ஆட்சியில இருக்கும்போது என்னுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியாம இருக்கலாம். நீங்க பதில் சொல்லுங்க. அருண் ஷோரியோ, கோவிந்தாச்சாரியோ, அத்வானியோ மோடி ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்க. நான் சொல்லக்கூடிய ரத்னர் சிங்கோ, நீங்க சொல்லக்கூடிய ஆட்சி இருக்கும்போது பேசுங்க. நான் என்ன சொல்வது, ஆட்சிக்கு வெளியே வந்த பிறகு நீக்கிய பிறகு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஒட்டுமொத்தமாக நான் சொன்னது இந்து மதத்தை டீகிரேட் பண்றது மட்டுமல்ல. பாரதிய ஜனதா இதுவரை இந்தியாவுடைய வரலாற்றுல 3 வருஷம் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சி 3 வருஷம் இருந்துச்சு. 2 வருஷம் விபி சிங் தலைமையில் இருந்தாங்க. ஒரு முறை வாஜ்பாய் என்பதற்காக ஆட்சியில் இருந்தாங்க. மீதி எல்லா ஆண்டுகளிலும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஆட்சி செய்திருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏன் 2-3 வருஷம் இப்ப கூட இந்த 1.5 வருஷத்துல ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணு சொல்லல? ஏன் சொல்லலைன்னா சகிப்புத்தன்மை கேள்விக்குள்ள இருக்கிறது ஒன்றரை வருஷத்திலேயே இவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னும் போக போக பாரதிய ஜனதாவே இல்லாத ஒரு சூழலை மோடி உருவாக்கி விட்டிருக்கார். அமித்ஷா என்ன சொன்னாரு? பாகிஸ்தானிலே குண்டு வெடிப்பார்கள். எதுக்கு? பீகார்ல உள்ள மக்கள் அவர்களுக்கு எதிராக பட்டாசு தான் குண்டு, அணுகுண்டு பட்டாசுக்குள்ளே வருது, வெடிப்பார்கள் சொன்னார். நான் கேட்கிறேன், பீகார் மக்களோ, தமிழ்நாட்டு மக்களோ, கர்நாடக மக்களோ பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஆட்சி நடக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பாகிஸ்தானிகளா அல்ல? அவர்கள் கட்சியை சார்ந்த அரேன் பாண்டியாவிலிருந்து எவ்வளவு பேரை கொலை செய்தார்கள். இதே அமித்ஷாவை குஜராத்துக்குள்ள அவர் மேல ஒரு விதமான குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. மோடி பாரதிய ஜனதாவுடைய அழிவுக்கு காரணமாக இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த 3D இந்த 3 இந்திய மக்கள்
இன்னைக்கு அவர் சொன்ன அளவுக்கு மோசமாலாட்டியும் கூட இன்னைக்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு விஷயமா கருதாம எல்லாம் சரியா இருக்கும். ஆல் இஸ் வெல் நீங்க கருவுதான் பிரச்சனை. இறுதியான இல்ல நான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், இதெல்லாம் பற்றி அங்கங்கே கண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பேசி இருக்கின்றார். இந்த விஷயங்கள் எல்லாம் யார் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக போன வாரம் நம்ம ஹோம் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்கின்றார், நீங்க இதெல்லாம் சரியான முறையில செயல்படவில்லை என்றால் உங்க மீது நான் ஆக்ஷன் எடுப்போங்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஹி ஹஸ் ஆல்சோ வாண்ட். ஆகவே ஒன்னு செய்யாம இல்லை. அதெல்லாம் எங்க நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு கர்நாடகாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், அங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவத்திற்கு நிச்சயமாக ஆக்ஷன் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எடுக்கலன்னா தலையை கொய்வேன்னு சொல்லி மாவட்ட தலைவர் நீங்க சொல்றீங்க. அவர் ஒரு சேர்மனா இருந்தவர், மாவட்ட தலைவர், ஒரு பிஜேபி எம்எல்ஏ ஒரு தொண்டர் ஏதாவது சொன்னார்னா கோபத்துல பேசுறாங்க. தலைவை கொய்யன்னு சொன்னா இந்த சகிப்புத்தன்மை குறித்த விவாதம் நீண்டு கொண்டே போகுது. இது சார்ந்த நடவடிக்கை அரசியல் நடவடிக்கைகளும் நீண்டு கொண்டே போகின்றன. ஆனால் இதற்கான இந்த ஒரு விவாதத்துக்கான அவசியம் இல்லாமல் செய்வது அனைத்து தரப்பிடமிடமே இருக்கிறது. அரசாங்கம் இதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை பொதுவாக இருக்கிறது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.